அண்மை செய்தி சென்னை திருவான்மியூரில் எரிவாயு சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக புகாரானது எழுந்த நிலையில் தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரைக்குளம் பகுதியில் உள்ள வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் 40 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்பிஜி சிலிண்டர் பதுக்கலில் தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கள்ளச்சந்தையில் ஒரு சிலிண்டர் 5000 முதல் 6000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்பிஜி சிலிண்டர் பதுக்கல் தொடர்பாக தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த நீலமேகம் மற்றும் அவரது மகன் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவான்மியூரில் எரிவாயு சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்கிக்கலாம். துஷால், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். சென்னை திருவான்மியூரில் 40 எரிவாயு சிலிண்டர்களை வீட்டில் பதுக்க வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்த தந்தை மகன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 40 சிலிண்டர் பறிமுதல் செய்யப்பட்டு குடிமைப் பொருள் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சென்னை திருவான்மியூர் பகுதியில் சட்டவிரோதமாக எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்க வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக திருவான்மியூர் காவல் ஆய்வாளர் சபரிதாசன் அவர்கள் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பின்னர் ஆய்வாளர் சபரிநாதன் தலைமையிலான போலீசார் திருவான்மியூர் சித்திரைக்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது அங்குள்ள வீட்டில் எவ்வித அனுமதியுமின்றி சுமார் 40 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அந்த வீட்டில் இருந்த நீலமேகம் வயது 80 மற்றும் அவரது மகன் குமார் 41 ஆகிய இருவர்களையும் போலீசார் பிடித்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் இவர்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய சிலிண்டர்களை சட்டவிரோதமாக வாங்கி தற்போது வீட்டில் பதுக்கி வைத்து சுமார் கள்ளச்சந்தையில் 5000 முதல் 6000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் தந்தை நீலமேகம் அதேபோல் மகன் குமார் ஆகிய இருவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 40 எல்பிஜி சிலிண்டருக்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில விசாரணைக்காக குடிமைப் பொருள் அதிகாரி சிவில் சப்ளை ஐடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு நிலை வருவதை தங்களுக்கு சாதமாக்கி கொண்டு குடியிருப்பு பகுதிகளுக்கும் கடைகளுக்கும் தந்தை மகன் இருவரும் சேர்ந்து சட்டவிரோதமாக சிலிண்டர்களை பதுக்க வைத்து கூடுதல் விற்பனைக்கு செய்து வந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிலிண்டர்கள் தட்டுப்பாடை கருத்தில் கொண்டு யாரேனும் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கூடுதல் வைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்தாலும் பதுக்கி வைத்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் யாராவது பதுக்கி வைத்திருந்தால் உடனடியாக பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் போலீசார் தரப்பில் தற்போது தெரிவித்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துஷால்.